இந்த நாட்டுக்காக, எங்களுடைய மண்ணுக்காக, எங்களுடைய மக்களுக்காக போராடும் இந்த புனிதமான போராட்டம் எந்த விதத்திலும் களங்கம் படாது, எந்த விதமும் தோல்வியுடையாது. இந்த 14 காற்றாலைகளும் உடனடியாக எங்களுடைய தீவிலிருந்து இடம் மாற்றப்பட வேண்டும். திட்டங்கள் 2 திட்டங்கள். நாங்கள் எந்த விதமான இழப்புகளை சந்தித்தாலும் எங்களுடைய இலட்சியை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டே இருப்போம். மக்கள் முதலாவது தம்பவண்ணி காற்றாலை திட்டம் ஆரம்பித்த பொழுது மக்களுக்கு அதை பற்றிய அறிவு மிக மிக குறைவாக இருந்தது. வெள்ளம் ஏற்பட தொடங்குகின்ற பொழுதுதான் அதை பற்றி சிந்திக்க தொடங்கி அதனுடைய தாக்கத்தை ஆழமாக புரிந்து கொண்டதனால்தான் இதை இப்பொழுது எதிர்க்க தொடங்கியிருக்கிறார். எங்களுக்கு மக்கள் பலமும், எங்களுடைய ஊடகங்களுடைய பலமும், எங்களுடைய மக்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய எங்களுடைய போராட்ட குழுவோ, எங்களுடைய மன்னார் தீவில் வாழ்ந்த மக்களோ இந்த காற்றாலை மின் உற்பத்திக்கு எதிர்ப்பில்லை. வணக்கம். இது சக்கரவியூகம். வார்த்தையான வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற வெள்ளம். நாங்கள் ஒரு வித்தியாசமான சூழலில் சந்தித்திருக்கிறோம். குறிப்பாக மன்னாரினுடைய நிலவரம் என்பது நாளுக்கு நாள் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. காற்றாலைக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த போராட்ட களத்திலே முன்னின்று போராடக்கூடிய ஒருவர் அருட்தந்தை மார்க்ஸ் அடிகளார் நம்மோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக மன்னாரினுடைய இந்த போராட்ட களம் இப்போது எப்படி இருக்கிறது? போராட்ட களத்தில் நாங்கள் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிச்சயமாக இருக்கிறது. எங்களுடைய குரல் நாட்டின் எல்லா திசைகளும், அத்தோடு புலம்பெயர்ந்து வாழ்ந்த தமிழருடைய பலருடைய செவிகளையும் இது எட்டியிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல், குறிப்பாக மக்கள் தங்களுடைய நிலத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வளம் இழக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பிற சூழலில் இருக்கக்கூடியவர்கள் இதனை எதிர்க்க வேண்டிய தேவையில்லை, அல்லது இது சாதகமான ஒரு விடயம், ஒரு அபிவிருத்திக்கான விடயம், இதனை ஏன் எதிர்க்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை இலக்குவாக முன்வைக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மக்களினுடைய நிலத்தினுடைய இருப்பு தொடர்பான எந்த விதமான தெளிவும் இல்லை என்று ஒரு சாரர் சொல்லிக் கொள்கிறார்கள். நீங்கள் இந்த விவகாரத்தை எப்படி அணுகுகிறீர்கள்? எங்களுடைய போராட்ட குழுவோ, எங்களுடைய மன்னார் தீவில் வாழ்ந்த மக்களோ இந்த காற்றாலை மின் உற்பத்திக்கு எதிர்ப்பில்லை. ஆனால் அவர்கள் சொல்வது, இந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் அனைத்தையும் தீவுக்கு வெளியே கொண்டு போய் நீங்கள் செய்யுங்கள், அதற்கு நாங்கள் முழு ஆதரவும் தருகிறோம். ஏன்னு சொன்னால் எங்களுடைய நிலப்பரப்பு குறுகிய நிலப்பரப்பு. முதலாவது அதனுடைய வாழ்விடங்கள் பறிப்பு உண்டு. 2வது எங்களுடைய பல 3000-4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த எங்களுடைய வரலாற்று அடையாளங்கள் எல்லாம் அழிந்து போகிறது. எங்களுடைய மரங்கள், பல ஆண்டுகளாக எங்களை மக்களை வாழ்வித்த மரங்கள் வெட்டப்படுகிறது. குடிநீர் அனைத்தும் மாசுபடுகிறது. இவை போன்ற பாரிய அழிவுகள், மண் அரிப்பு ஏற்படுகிறது. இவை போன்ற பாரிய அழிவுகள் ஏற்பட்டு இன்னும் சில ஆண்டுகளில் தீவு இல்லாமல் போகின்ற ஒரு நிலை. அது காரணம், நாங்கள் மனிதர்கள் வாழ முடியாத ஒரு நிலை இங்கே ஏற்படலாம். அதனால் நாங்கள் சொல்கிறோம், இந்த திட்டங்களை நீங்கள் நகர்த்துங்கள், தீவிலிருந்து பெருநிலப்பரப்புக்கு நகர்த்துங்கள், நாங்கள் முழு ஆதரவும் தருகிறோம், எங்களை வாழ விடுங்கள், எங்களுடைய மக்கள் நலத்தோடு, எங்களுடைய வளத்தோடு, எங்களுடைய பிள்ளைகளோடு, எதிர்கால சந்ததியோடு சந்தோஷமாக வாழ்றதுக்காக இந்த நிலத்தை விடுங்கள் என்று சொல்லித்தான் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழல், குறிப்பாக இந்த மன்னாரினுடைய இந்த விவகாரங்கள் அல்லது மன்னார் மக்கள் எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சனைகள், நீர் மாசாக இருக்கலாம், அல்லது மேலதிக விடயங்கள் வெள்ளப்பெருக்காக இருக்கலாம், இவையெல்லாம் கடந்த 4-5 ஆண்டுகளாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த காற்றாலை 2020 காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதியில் இருந்து இருக்கிறது. ஏன் மன்னார் மக்கள் இந்த விடயத்தை இவ்வளவு காலமும் விட்டு வைத்தார்கள், அல்லது இந்த அளவுக்கு வளர விட்டிருக்கிறார்கள்? மக்கள் முதலாவது தம்பவண்ணி காற்றாலை திட்டம் ஆரம்பித்த பொழுது மக்களுக்கு அதை பற்றிய அறிவு மிக மிக குறைவாக இருந்தது. வெள்ளம் ஏற்பட தொடங்குகின்ற பொழுதுதான் அதை பற்றி சிந்திக்க தொடங்கி அதனுடைய தாக்கத்தை ஆழமாக புரிந்து கொண்டதனால்தான் இதை இப்பொழுது எதிர்க்க தொடங்கியிருக்கிறாங்க. இதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்கான காரணம் வெள்ளப்பெருக்கு. இயற்கையாக இருந்த 16 ஓடைகள் முதல் சொல்லப்படுது, இப்போ 23 ஓடைகள் இருந்ததாக எண்ணிக்கை சொல்லப்படும். அனைத்து ஓடைகளும் சமப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் தண்ணீர், மேலதிகமான தண்ணீர், மழைநீர் கடலுக்கு போவது தடை செய்யப்பட்டிருக்கு. அத்தோடு ஒவ்வொரு காற்றாலைக்கும் இடையில் அதை இணைத்து கொள்வதற்காக கான்கிரீட் அமைப்புகள் அமைக்கப்படும். அதனாலே தண்ணீர் வெளியே செல்வது தடைப்பட்டிருக்கிறது. அதனாலே தண்ணீர் உள்ளே நின்று தேங்கி நிற்பதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது. அத்தோடு பாரிய குழிகள் தோண்டப்படுவதனால கடல் தண்ணீர் உள்ளே வந்து
அந்த நல்ல நீர் ஊற்றுக்களோடு தொடர்பு கொண்டதால் தண்ணீர் மிகவும் மாசடைந்து ஒரு ஊர் முழுவதுமாக குடிநீர் இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டையங்குடியிருப்பு என்ற கிராமம் மாறி இருக்கிறது. இன்னும் பல கிராமங்கள் படிப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த காற்றாலை திட்டங்களினால். இப்பொழுதுதான் மக்கள் அதை பற்றி ஒரு அறிவுக்கு விழிப்புக்கு வந்து கொண்டு தங்களுடைய வாழ்விடங்களை பாதுகாக்கின்ற போராட்டத்தில் தீவிரமாக இருக்கிறார். குறிப்பாக அபிவிருத்தி என்று சொல்லப்படுவது மக்களுக்கானது. அந்த மக்கள் விரும்பாத ஒரு அபிவிருத்தியை அரசு திணிக்கிறது என்று சொன்னால், கடந்த காலங்களில் போராட்ட களங்களில் இருந்தவர்கள் இப்போது அவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்திருந்தால் இந்த போராட்டத்தில் உங்களோடு இருந்திருப்பார்கள். அவர்கள் அரசாக வந்த பின்பு போராட்டக்காரர்களை அவர்கள் கையாண்ட விதம் என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த போராட்ட களத்திலே தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டவர்களுள் நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள். அந்த நிலைமையை விளக்க முடியுமா? அதில் நாங்கள் அரசிடம் மிகவும் ஒரு மென்போக்கத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். எங்களுடைய குரலுக்கு எங்களுடைய மாண்புமிக்க ஜனாதிபதி செவி மடுப்பார் என்று இப்பவும் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்களை அழிக்காத திட்டங்களை மட்டும் கொண்டு வாருங்கள்னு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அன்றைய நாளில் எதிர்பார்க்காத ஒரு காட்டு முன்னாடித்தனமான ஒரு தாக்குதல் மக்கள் மீது விடுத்தப்பட்டது. அதை அடுத்து நான் மிகவும் மனம் வருத்தப்பட்டேன். எங்களுடைய மக்கள் தங்களுடைய உரிமைக்காக குரல் எழுப்பிய பொழுது இவ்வளவுக்கு அதிகமாக மிருகத்தனமாக பாதிக்கப்பட்டார்கள். இதற்கான எந்த விதமான பதிலும் இதுவரைக்கும் அரசிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கவில்லை. கவலைக்குரியவர். ஏன்னால் நாங்கள் இந்த நாட்டினுடைய மக்கள், இலங்கை பிரஜைகளுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. அதற்கு பொறுப்பு எங்களுடைய ஜனாதிபதி. அப்போ அடிபட்டு கஷ்டப்பட்டு காயப்பட்டு இருக்கிற மக்களை நோக்கி ஒரு விதமான ஒரு நல்ல கருத்துக்களையும் நல்ல ஒரு வார்த்தைகளும் இதுவரை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளவே மிகவும் கவலையாக இருக்குது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவரிடமிருந்து நல்ல முடிவுகள் எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த எதிர்பார்ப்பை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை. குறிப்பாக மக்களுடைய நிலங்களில் இது மக்களுக்கு பிரச்சனை என்று தெரிந்து மக்களின் மீது இதனை திணிக்கின்றவர்கள், அதனை போராட்டி அந்த போராட்டத்தை கொடூரமான முறையில் நசுக்குவதற்கு மனம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய இந்த அரசிடம் நீங்கள் இந்த எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்வது இந்த அளவுக்கு பொருத்தமானது என்ற ஒரு கேள்வி சமூக ஊடகங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக நீங்களும் கூட ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறீர்கள் கடந்த காலங்களில். இந்த விவகாரம் தொடர்பான விஞ்ஞானபூர்வமான அறிக்கைகள் அல்லது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இவைதான் என்ற ஆதாரங்களோடு தான் ஜனாதிபதியை சந்தித்து பேசியிருந்தீர்களா? எல்லா ஆதாரங்களும் ஜனாதிபதிக்கு பல தடவைகள் கடிதங்கள் மூலமாகவும் சந்திப்பின் வழியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம் அவருக்கு முன்ன. ஒன்று, இந்த 14 காற்றாலைகள் உடனடியாக எங்களுடைய தீவிலிருந்து இடம் மாற்றப்பட வேண்டும். திட்டங்கள் 2 திட்டங்கள். அடுத்ததாக அமைக்கப்பட்டிருக்க 36 காற்றாலை மின் கோபுரங்களால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் அனைத்தையும் உடனடியாக மக்களுக்கு செய்து கொடுக்கப்படும், நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். இந்த 3வது, எந்த விதமான அனுமதியும் மண் அகழ்வு கொடுக்கக்கூடாது. இதுதான் போராட்டத்தினுடைய 3 கோரிக்கைகள். இது நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். ஆனால் எல்லா விவரங்களும் மிகவும் தெளிவாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் இந்த பாதிப்புகளை தீர்க்க வைக்க வேண்டும் என்ற அரசியலமான கோரிக்கை எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்வது தெரியவில்லை. குறிப்பாக ஒட்டுமொத்த மன்னாருக்குமான குடிநீர் விநியோகத்தை கீரியில இருந்து மேற்கொண்டிருந்த ஒரு காலம் மாறி இப்போது கீரி என்கின்ற பிரதேசத்துக்கு குழாய் கிணறுகள், இலங்கை நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய நீர்க்குழாய்கள் பொறுத்து நீர் வழங்குகின்ற ஒரு நிலைமைக்கு மாறி இருக்கிறது. இந்த மாற்றங்கள், அதாவது நாங்கள் எங்களுடைய கிணற்றில் இருந்து குடித்த நீரை இப்போது பணம் கொடுத்து பெற வேண்டிய நிலைக்கு மாற்றி இருக்கிறார்கள். இந்த நிலை எப்படி மாறும் என்று நினைக்கிறீர்கள்? இது இன்னும் எங்களுக்கு குடிநீர் இன்னொரு காசு கொடுத்து வாங்குற, அதிகம் காசு கொடுத்து வாங்குற நிலை இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அது குறைவடையாது என்பது மிகவும் ஒரு தெளிவாக இருக்கு என்று சொன்னால், இன்னும் பல அபிவிருத்தி திட்டங்களை இந்த தண்ணீரை மாசுபடுத்துகின்ற திட்டங்களை தான் அவர்கள் செய்கின்ற செயற்பாடுகள் திரைமறைவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி எங்களுக்கு மிகவும் தெளிவாக சொன்னால், இந்த விதமான அனுமதியும் கன்னியம்மன் அகழ்வுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஆனால் இங்கே 3-4 நிறுவனங்கள், கம்பெனிகள் இந்த திட்டத்திற்காக ஆய்வுகள் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை கண்டவுடன் அவர் ஓடுவதும் எங்களுக்கு தெரியாமல் அவர்கள் ஆய்வுகளை செய்வதுமாக இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய நடவடிக்கை இங்கே அதிகரிக்கின்ற பொழுது ஒரு சொட்டு நீர் கூட, நல்ல நீர் எங்களுக்கு இந்த மண்ணில கிடைக்காது என்பது சாத்தியமாக போகுது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற போதுதான் இந்த விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது. இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பதாக ஒரு குழு போராடி இருக்கிறது. எங்களுக்கு காற்றாலை வேண்டும், கனியமண் அகழ்வு வேண்டும் என்று சொல்லி இப்படியான ஒரு நிகழ்ச்சி நிரலை அவர்கள் தெளிவாக செயற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலத்திற்காக, உங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய போராட்டங்களுடைய அடுத்த கட்டம் என்ன?
எங்களுடைய உண்மையாக இன்றைக்கு அவர்கள் வந்து போராடியது எங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. காரணம், நாங்கள் உண்மைக்காக, இந்த நாட்டுக்காக, எங்களுடைய மண்ணுக்காக, எங்களுடைய மக்களுக்காக போராடும் இந்த புனிதமான போராட்டம் எந்த விதத்திலும் களங்கம் படாது, எந்த விதமும் தோல்வியுடையாது. நாங்கள் எந்த விதமான இழப்புகளை சந்தித்தாலும் எங்களுடைய இலட்சியம் நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டே இருப்போம். எங்களுக்கு மக்கள் பலமும், எங்களுடைய ஊடகங்களுடைய பலமும், எங்களுடைய மக்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய சிங்கள சகோதர சகோதரியுடைய பலமும் எங்களுக்கு அதிகரித்து கொண்டு இருக்கிற ஒழிய குறைவடையவில்லை. ஆகவே எங்களுடைய மக்களுடைய இந்த குரல் வெற்றி பெறும் என்பது நிச்சயமாக இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்கிறேன். சரி, இன்னும் ஒரு முகமாக பார்க்கிற போது உங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு சென்றிருந்தீர்கள். அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கிறது? பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் எங்களுக்கு நாங்கள் அவருடைய போக்குவரத்துக்கு தடையாக இருந்தோம், அதாவது தேசிய அபிவிருத்தி திட்டத்துக்கு நாங்கள் தடையாக இருந்தோம் என்பதுதான் அவருடைய கருத்து. ஆனால் எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு செய்தோம். அரசுக்கோ அரசியல் கட்சிக்கோ அவங்களுடைய கட்சிக்கோ தேசிய திட்டத்துக்கோ நாங்கள் தடை அல்ல. இந்த திட்டங்களை இங்கே அமைக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லித்தான் இந்த வாகனத்தை நிறுத்துகின்ற போராட்டத்தை நாங்கள் செய்தமே ஒழிய அரசுக்கோ காவல்துறைக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ எதிரான போராட்டம் அல்ல என்பதை தெளிவாக இன்றைக்கு நான் பதிவு செய்திருக்கிறேன். நீங்கள் இப்படியான ஒரு நிலைமையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். 62வது நாள் போராட்டம் இன்றைய தினம் இடம்பெறுகிறது. இந்த மக்கள் நம்பி வாக்களித்த அரசியல் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் இந்த மாவட்டத்திற்கு. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வம் அடைக்கலநாதனாக இருக்கலாம், சார்ல்ஸ் நிர்மலநாதன், அதே போல இங்கு வாழக்கூடிய முஸ்லிம் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய காதர் மஸ்தான், ரிசாத் பதியுதீன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் உங்களுடைய அல்லது தங்களுடைய மக்களுடைய இந்த பிரச்சனைக்காக ஆரோக்கியமான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்களா? உங்களுடைய போராட்டங்களுக்கான ஆதரவுகளை வழங்குகிறார்களா? நான் அதிகமாக எல்லா பாராளுமன்ற உறுப்பினரோடு நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன். அதிகமாக வடக்கு கிழக்கில் இருக்கிற எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களுக்காக குரல் கொடுக்கிற சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னால், இந்த போராட்டம் என்னுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற இலங்கையில் மற்ற பகுதியில் இருக்கிற எல்லா தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் ஒன்றிணைந்திருக்கு இந்த 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 இடத்துல. அது சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய மக்களுடைய இந்த கஷ்டத்திற்காக அவருடைய அந்த போராட்டத்துக்கு குரல் கொடுக்கிற ஒரு ஒற்றுமையை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பல்வேறு விதமான உதவிகளையும் மக்களுக்கு செய்து கொண்ட போராட்டத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு விடயம் இருக்கிறது. இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கின்ற போது உங்களுடைய மக்கள் விழிப்படைய வேண்டும். ஆரம்ப காலங்களிலே காற்றாலை திட்டங்கள் இங்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட போது மக்களுக்கு இது தொடர்பாக தெளிவில்லை. இப்போது மக்களுக்கு கொஞ்சமாக தெளிவு இருக்கிறது. அப்படியாக இருந்தால் மீதம் இருக்கக்கூடிய மக்களையும் தெளிவூட்டுகின்ற அல்லது வெளிப்பூட்டுகின்ற செயற்பாடுகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? நாங்கள் செய்கிறோம். ஒவ்வொரு கிராமங்களாக சென்று கூட்டங்களை வைத்து அதற்கான அந்த விளக்கங்கள் அடங்கிய துண்டு பிரசங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களுக்கு குழுக்களை நாங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம். அத்தோடு அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதற்கு எதிரான வழக்குகளை தொடுப்பதற்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் இதற்கு எதிரான மனித உரிமை மீறல், அவருடைய வாழ்வுக்கு எதிரான எந்த விதமான ஒரு தீமைகள் ஏற்படாதவாறு அரவணைத்துக் கொள்ளுகின்ற அந்த ஒரு விழிப்புணர்வு அவர் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது மிகவும் வரவேற்கத்தக்கதாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க எப்பொழுது எங்களுடைய பிரஜைகள் கூட எங்களிடம் வரும், இதை பற்றி எப்பொழுது சொல்லுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மக்கள் வெளிப்படைவதனாலேயே போராட்டங்கள் வெற்றி பெறும் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இதை தாண்டி இன்னும் ஓரிரு நாட்களில் மாரிகாலம் ஆரம்பித்து விட்டால் மழை பொழிய போகிறது. இந்த மழை பெய்தால் இந்த பிரதேசங்களில் கடந்த வருடங்களைப் போல மீளவும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகிறது. இதனை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளுக்கு ஏதாவது முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதா? அரசு தரப்பிலிருந்தோ அல்லது அந்த குற்றஞ்சாட்டுகின்றவர்களோ இதிலே கரசனையாக இருக்க போவதில்லை, இது எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை, ஆகவே நாங்கள் இந்த விவகாரத்திலே கரசனையோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இருந்தால் இதிலே மாற்று நகர்வுகள் ஏதாவது இருக்கிறதா? நாங்கள் இது சம்பந்தமாக மன்னார் மாவட்ட செயலகத்தோடும் அமைச்சர்களோடும் ஜனாதிபதி செயலகத்தில் அதிகாரிகளோடும் நாங்கள் கதைத்த பொழுது அவர்கள் அதுக்கான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கும், திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கும், நாங்கள் செய்வோம் என்று உறுதியளித்திருக்கோம். ஆனால் இதுவரை எந்த திட்டங்களும் செய்யப்படவில்லை. ஆனால் வெள்ளம் ஏற்படுகின்ற பொழுது சில முக்கியமான விடயங்களை செய்கின்ற விடயங்களை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். என்று சொன்னால், கடந்த 5 ஆண்டுகளாக எங்கள் மக்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தெரியும். அந்த வெள்ளப்பெருக்கினால் ஏற்படுகின்ற பாதிப்பை முறியடிக்கின்ற சில திட்டங்களை அமைப்பு ரீதியாக நாங்கள் ஏற்படுத்துவதற்கான வழிவகைகளை எங்களோடு இணைந்து செய்கிற சகோதரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்.
இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் முன்னமே குறிப்பிட்டிருந்தீர்கள் ஸ்ரீலங்காவினுடைய அரசின் மீது அல்லது ஜனாதிபதியிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி. அதானி இந்த விவகாரத்தில் இருந்து விலகி என்பதாக இந்த திட்டத்தை ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு ஹெய்லிஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு வழங்கி இருக்கிறது இந்த அரசு. அப்படியாக இருந்தால் அதானி இந்த திட்டத்தில் இருந்து விலகியுடன் இருக்கக்கூடிய காற்றலைகளோடு நிறுத்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் மேலதிகமான முதலீடுகளுக்கு அல்லது திட்டங்களுக்கு அவர்கள் ஒப்புதல் வழங்கி இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை அல்லது ஜனாதிபதியினுடைய அந்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இதுல மூன்று திட்டங்கள். ஒன்று அதானிய திட்டம் வந்து பேசாளர் சைட்டில் 54, அதுக்கப்புறம் 52, அதுக்கப்புறம் 50 என்று சொன்னார்கள். அதான் அடுத்த சைட். இது வந்து ட்ரெண்டாக இப்பொழுது கேலிஸ் சீலெக்ஸ் நிறுவனம் மேற்கொள்கிறது கம்பவண்ணி காற்றாலை திட்டத்தினுடைய 2ஆம் கட்டம். இதை இலங்கையினுடைய மின்சார சபை செய்வதாகத்தான் முதலிலே சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் மின்சார சபையில் ஏதோ பணம் நிதி பற்றாக்குறை என்பதனால அவர்கள் வேறு நிறுவனத்துக்கு அதை கைமாறி இருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது எங்களுக்கு கிடைத்த தகவல். அதனால்தான் இலங்கையிலே மிகவும் முக்கியமான 2 நிறுவனங்கள் அதை பொறுப்படுத்தி அதை முன்னெடுக்கிறார். இது 2ஆம் கட்ட கம்பவணியில் 2ஆம் கட்ட திட்டம். ஆனால் அதானிய திட்டம் வந்து பேசாளர் பக்கம் மேற்கொள்ள 54 காற்றாலை அது முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற அரசாங்கம் எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்ற அதனுடைய அந்த வழக்கும் அவர்கள் விட்ரோ பண்ணியிருக்கிறார்கள், வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். இது வந்து 2ஆம் கட்ட அவர்கள் அந்த முதலாவது இஐ ரிப்போர்ட் சேர்ந்ததும் இதுக்கும் அவர்கள் சேர்ந்து செய்ததாக தான் சொல்லப்படுது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதால் மற்ற சட்டத்தரணிகள் மற்ற புத்திஜீவனுடைய 2022ஆம் ஆண்டு செய்யப்பட்ட இஐ ரிப்போர்ட் இதுக்கு பொருந்தாது என்பதால் அவருடைய கருத்துக்கள். ஆனாலும் அதை வைத்துக்கொண்டு தான் இவர்கள் எண்ணிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுகள் வந்து இலங்கை மின்சார சபையினாலே மேற்கொள்ளப்படவிருந்த திட்டம் தான் இந்த 2 திட்டங்கள். சரி, இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு விவகாரம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது நேற்றைய நாளில் அந்த குறித்த நிறுவனங்கள் ஒரு சில ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது மன்னார் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொது அமைப்புகள், பாடசாலைகள், சமூக நிறுவனங்கள் அவர்களிடம் உதவி கோரி இருப்பதாகவும் அந்த உதவிகளை தாங்கள் வழங்கி இருப்பதான விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த கால பகுதியில் அவர்கள் இந்த ஆவணங்களை வெளியிடுவதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது நீங்கள் உதவி பெற்றிருக்கிறீர்கள், ஆகவே எங்களுக்கு எதிராக நீங்கள் பேசக்கூடாது என்ற ஒரு துணியை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்களா? இது வந்து அவர்கள் வந்து மக்கள் வந்து நம்பிக்கையோடு தான் அவர்களிடம் உதவி கேட்டிருந்தார். ஒரு நம்பிக்கை, அவர்கள் மத்தியிலிருந்து ஒரு உறவின் நிலையில தான் அவர்கள் அந்த உதவியை கேட்டார். அவர்கள் அந்த ஒரு மனிதத்தை அழிக்கிற அளவுக்கு, அந்த மனித மாண்பை அழிக்கிற அளவுக்கு இந்த விவரங்களை வெளியிட்டு மக்களை ஒரு அடிமைத்தனமாக வைக்கிற ஒரு நிலையை இதை வெளியிட்டதன் வழியாக ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ அந்த மக்கள், அந்த அமைப்பை சேர்ந்த மக்கள் ஏனைய மக்களை பார்ப்பதற்கு மிகவும் கூச்சமடைகின்ற, மண்ணை மக்களை காட்டி கொடுத்த அமைப்பு என்ற ஒரு நிலையை அவர்கள் பெற்றிருக்கிறோமே என்ற ஒரு கவலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இப்படியாக இந்த விவகாரம் நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த மன்னாரிலே வாழக்கூடிய ஒருவர், நீங்கள் இந்த மக்களோடு அதிகமாக பழகக்கூடியவர், மக்களோடு செயற்படக்கூடியவர், உங்களுடைய பார்வையில் இந்த விவகாரங்களை எப்படி எடுத்து நோக்குவது? அல்லது இந்த விவகாரங்களிலே பொறுப்பற்றதனமாக ஒரு சிலர் பேசுகிறார்கள் என்ற ஒரு சில விமர்சனங்கள் சிலரிடம் இருக்கிறது. அல்லது ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இது ஒரு பசுமையான திட்டம், மீள் புதுப்பிக்கக்கூடிய திட்டம், ஆகவே இதில் எந்த பாதகமும் இல்லை என்று சொல்லுகின்றவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடமெல்லாம் ஒரு மன்னார் நிலத்தை நேசிக்கக்கூடிய, மன்னாரிலே வாழக்கூடிய ஒருவராக நீங்கள் சொல்லக்கூடிய பதிலுபடி எங்களுடைய தீவினுடைய நிலை அறிந்தால் எங்களுக்கு எதிராக கருத்து சொல்லுவவர்கள் உண்மையான நிலையை ஏற்றுக்கொள்வார்கள். நாங்கள் காற்றாலை மின் உற்பத்திக்கு எந்த விதமான ஒரு எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆனால் காற்றாலை மின் கோபுரம் அமைக்கின்ற இடங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், அதற்கான ஆதரவை நாங்கள் முழுமையாக தரோம். ஆனால் இங்கே இருக்கிற 70,000 மக்கள் இனி வருகின்ற குடிப்பெருக்கத்தினால் ஏற்படுகின்ற குடும்பங்களுடைய பெருக்கத்தினாலே பகிர்ந்து கொள்கின்ற அளவுக்கு காணி பற்றாக்குறை, அத்தோடு வளம் அற்றுப்போவதனால ஒரு வறண்ட நிலமாக இது மாறப்போகின்றது. ஆகவே அந்த உண்மையை இந்த எதிர்ப்பு சொல்கிற மக்களுக்கு அது ஆழமாக அது போய் சேரவில்லை என்பதுதான் என்னுடைய கவலை. இந்த வேளையில் அவரிடம் சொல்லுகிறேன், நீங்கள் கருத்து சொல்வது உங்களுக்கு கருத்து சுதந்திரம், ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் உண்மையாக எங்களுடைய நிலத்தினுடைய உண்மைத்தன்மையை படிக்கிற பொழுது நீங்களே அந்த கருத்திலிருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்கிறீர்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, உங்களுக்கு கோபப்படவில்லை. ஆனால் கருத்து சுதந்திரம் உங்களுடைய, ஆனால் எங்களுடைய உண்மைக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம், போராடி கொண்டிருப்போம் தான் எங்களுடைய கருத்து. நிச்சயமாக மக்கள் ஒவ்வொருவருக்கும் நிலம் என்பது மிகப்பெரிய விடயம், அது ஒரு கனவாக இருந்திருக்கிறது. ஆகவே இந்த நிலத்திற்கான போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது.
இதனுடைய முடிவுகள் எப்படி அமைய போகிறது என்பதனை பொறுத்து பார்க்கலாம். நன்றி அடிகளார் அவர்களே, உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்காக. தேங்க்யூ. மக்களினுடைய மிக நியாயமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதி இது. மதம் சார்ந்து இனம் சார்ந்து நோக்கப்பட வேண்டியது அல்ல. தன்னுடைய இருப்பையும் தன்னுடைய நிலத்தையும் வேண்டி நிற்கின்ற ஒவ்வொரு மக்களினுடைய தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த போராட்டங்கள் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது. அரசியல் ரீதியாக பிளவுகள் அல்லது பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமாக வழிநடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆக ஒருமித்த ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் செயற்பட வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம். பலமிழந்து போனால் எங்களுடைய நிலமிழந்து போகும். ஆகவே அந்த நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படக்கூடாது என்பதனை நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்திக் கொள்கிறோம். அடுத்தது அவர்களுடைய கருத்துக்கள் போல இந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளும் அவர்களுடைய உரிமைகளின் மீதான கோரிக்கைகளோடும் நாங்களும் சமூக பொறுப்பு வாய்ந்த ஒரு ஊடகமாக உங்களோடு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.